our channel RG's View and now I'm Rajalakshmi. If this is our channel, you first time பார்க்கறீங்க அப்படினா warm welcome, or if you are a returning subscriber, thank you so much to choosing to watch this video. என்னமா நீங்க வந்து பாதியில காலியா போயிட்டீங்க இல்ல காணாம போயிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. I had a lot of complications here, so அதனால வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக நல்லா எடுக்க முடியல. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுறதே நிறுத்தியாச்சு. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லைக் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். மேபி அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் மேபி இந்த ஃபியூச்சர். நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்த போது கூட நிறைய பேர் நீங்கள் இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்ம சேனல்ல வந்து நீங்க இன்னுமே வந்து வீடியோஸ் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை நம்ம இன்னும் க்ரோ பண்ணிட்டே இருக்கணும், நிறுத்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு வீடியோ எடுக்கலான் இருக்கேன். நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் தான் இந்த மாதிரி சத்தம் வரும். ப்ளீஸ் இக்னோர் தட் நாய்ஸ். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம்னு எல்லா பக்கமுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால டக்குன்னு சத்தம் எல்லா டைமுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு பாதி நேரம் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ தலைவலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ சீக்கிரமா டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி நம்ம சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ ஐம் அட்டெண்டிங் எனி ஃபங்க்ஷன்ஸ் இன் அவர் ஃபேமிலி, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன், டீகோடிங் மை அவுட்ஃபிட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன், என்னுடைய என்கேஜ்மெண்ட் கல்யாணத்துக்குலாம் நான் வந்து நிறைய அவுட்ஃபிட்ஸ் நானே வந்து டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ காமிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து வில் ஸ்டார்ட் வித் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ எங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறமா தான் கல்யாணம். ஸோ எங்க இதில் வந்து கல்யாணம் வந்து 3 நாள் கிட்ட நடக்குமா. ஸோ நான் கல்யாணம் வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போகலாம். இப்போ வந்து நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா முடிச்சுக்கலாம். ஸோ அதனால நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேடைக்கு வரும்போது ஒரு சாரி அண்ட் மேடைக்கு வந்தக்கு அப்புறமா எல்லாருமே பிளஸ் பண்ணிட்டு இன்னொரு சாரி கொடுப்பாங்க. ஸோ 2 சாரி லுக் இருக்கு. அதுக்கு நான் என்னென்ன மாதிரி ஜுவல்ஸ் வேர் பண்ணிக்கிட்டேன், எப்படி என்னோட மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் இப்போ அழகாக டீகோட் பண்ணி சொல்ல போறேன். So yes, without any further delay, let's quickly jump into how I did my engagement look. Yes, so இது வந்து ரொம்ப ஹெவியான ஆல்பம். இது வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட்டோட ஆல்பம். பார்த்தீங்கனாலே தெரியும், தூசி தட்டி போட்டு இப்போ தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் எடுத்தேன், சரிங்களா? இதுக்குள்ள ஒரு பிரிச்சாலி ஓடி வந்தா கூட கவலைப்படக்கூடாது, அந்த லெவலுக்கு இருக்கு. So yes, this is how it is looking. It says Ganesh and Rajalakshmi. Yes. So இதுல பாத்தீங்க அப்படின்னா குட்டி ஆல்பம் தான். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன் ஈவினிங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ அதனால வந்து ரொம்பலாம் வந்து இதில் வந்து பிக்சர்ஸ் இருக்காது, எங்களோட பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எங்களோட பிக்சர்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கல, ஜஸ்ட் மை பிக்சர்ஸ் அண்ட் மை சோலோ பிக்சர்ஸ் அண்ட் நான் என்னென்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் தான் இதில் நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதோட ஆல்பமோட ஷார்ட் வந்து மேலே இங்கே எங்கேயாவது வைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லுக் ஃபார் தட். எஸ், ஆக்சுவலி இந்த ஆல்பம் வந்து யார் பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் என்கேஜ்மெண்ட் வந்து எங்க இதுலலாம் பார்த்தீங்கன்னா பையன் வீட்டு சைடில் பண்ணுவாங்களா. ஸோ அதனால வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். எனக்கு கான்டாக்ட் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நான் டச் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கப்புறமா. எஸ், so if you can see here, என்னோட ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்து ஒரு பட்டு புடவை தான். எவ்ரிதிங் இஸ் சில்க். ஸோ ஐ திங்க் இந்த புடவையோட காஸ்ட் வந்து லெஸ் தேன் 10,000 தான் நினைக்கிறேன். செம்ம கலர் இது. நான் உங்களுக்கு பிக்சரிங் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். இந்த கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்ச் வித் வயலட் இருக்கும். இந்த வயலட்ல வந்து ஆல்ரெடி இந்த சாரி நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூட வேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நான் ஒரு அழகா ஒரு ஜும்கா வச்சு ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன் அந்த பிளவுஸுக்கு. ஸோ எஸ், இதில் வந்து நான் எதுவுமே பெருசாக ரொம்பலாம் வந்து நான் ஒன்றும் டிசைன்லாம் ஒன்றும் பண்ணல. பிகாஸ் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கான ஒரு ஃபோட்டோஸ் தான், சரிங்களா? நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதோட ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கோல்டு தான் வேர் பண்ணியிருந்தேன். எதுவுமே நான் வந்து ரெண்டட் ஜுவல்லரிஸ்லாம் நான் போடல.
பிகாஸ் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் கோல்டு போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால நானுமே எதுவுமே கையில் வளையல் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம செயின் நெக்லஸ் தோடு எல்லாமே வந்து நான் கோல்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது வந்து ஜுவல்ஸ் நான் எதுவுமே பெருசாக டிசைன் பண்ணல. அண்ட் இப்போ கட்டியிருக்கிற எல்லா சாரிக்குமே உள்ள ஷேப் வேர் வாங்கிட்டேன். ஐ காட் இட் ஃப்ரம் ஜிவாமே. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஷேப் வேர் கலெக்ஷன். ஸோ அவங்ககிட்ட இந்த ஷேப் வேர் வாங்கிட்டு ஐ டென்ட் ரேப் த சாரி பிகாஸ் எனக்கு அப்பெல்லாம் வந்து சாரிக்கு பெருசாக கட்ட தெரியாது. இப்போ நல்லா கட்டுவேன். அப்போ வந்து எங்கள் சித்தி அப்புறமா எங்கள் கசின்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப க்யூட்டான ஃபோட்டோ இது இல்லை. ஸோ எஸ், இது வந்து ஒரு குவிக் லுக். ஓகேங்களா, இந்த சாரி முடிஞ்சது. எஸ், நெக்ஸ்ட் வந்து ஐ லவ் திஸ் சாரி. நான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வேர் பண்ணிக்கிட்ட சாரி. இன்னொன்னா போவோம் சரிங்களா. மெஹந்தி வந்து சஞ்சு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேலியில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. மெஹந்தி செம்மையாக இருந்தது. மெஹந்திக்கு வேணா ஒரு க்ளோஸ் அப் வந்து உங்களுக்கு அப்புறமா வைக்கிறேன். சி, ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்தது. ஷி டுக் வெரி மினிமல் டைம் தான், டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே வந்து லிங்க் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் ஃபார் மேக்கப் வந்து இட் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி எலிகண்ட் மேக்கப் தான். நான் ஒரு பார்ட் ஆஃப் மேக்கப் நான் போட்டுக்கிட்டேன். ஒரு பார்ட் ஆஃப் மேக்கப் வந்து ரேவதி அக்கா வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. ஸோ ரேவதி அக்கா வந்து ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஷீ இஸ் இன் நெய்வேலி அகேன். ஸோ அவங்க வந்து போட்டு விட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஐ ஷேடோ லுக் வந்து ஆக்சுவலி வி மேட்ச்ட் இட் அப் வித் தி அதர் சாரி. அந்த சாரி தான் வந்து ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கான சாரி தான். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ட் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு பாண்டிச்சேரியில. ஸோ அங்கே வந்து நான் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தேன். ஐ டுக் இட் ஃபார் 1500 rupees ஃபார் 1 day. எங்க சித்தி வந்து வரும்போதே பாண்டியிலேருந்து அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. திரும்ப போய் கொடுத்தாச்சு. ஸோ வளையல் வந்து நான் வாங்கினது தான். வளையல் எல்லாமே வந்து த்ரெட் பேங்கிள்ஸாக நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் கட்டமாக போட்டு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாரி சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நான் போட்டக்கப்புறம் தான் எனக்கு அந்த அழகே தெரிஞ்சது. ஸோ வந்து க்ரீன் அண்ட் எல்லோவில் வந்து அழகாக கட்டம் போட்ட சாரி ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய பிளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கும். நான் மயில் வச்சு பிளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ் தான். இதுக்கு பெருசாக ஆரி ஒர்க் மாதிரி ஏதோ நம்ம ஜம்கி வச்சு போகணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு முடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ எஸ், ஐ திங்க் such a beautiful outfit this was. Yes, let's quickly jump into the next சாரி லுக். ஓ, இதுவும் மெஹந்தி தான். ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு இப்போ பார்க்கும் போது சே அப்படி இருக்கு. ஓ, த நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் சாரின்னு கூட நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும், ப்ளூ வித் ரோஸ் சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய ப்ளவுஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். இதுவும் வந்து பட்டு புடவை தான். அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நிலா தான் நமக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. பிளவுஸ் செம்மையாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதோட தனியாக ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளவுஸ்க்கு மட்டுமே ஹைலைட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட கையில் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிளவுஸ்க்கு. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் ஆக்சுவலி. இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன் வந்து அவங்க அழகாக போட்டு கொடுத்தக்கப்புறமா செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு இட் வெரி வெல் சூட்டட் த சாரி. அண்ட் மேக்கப்பும் ரொம்ப சிம்பிளாக வச்சிருந்தோம். அதனால் ரொம்ப வந்து பெருசாக வந்து அடிக்கிற மாதிரியும் இல்லை. அண்ட் ஜுவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரோஸ் ஸ்டோன் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக என்னுடைய புடவைக்கு வந்து மேட்சிங்காக இருந்ததா. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் போல்டாக போய்க்கலாம் அப்படின்ட்டு லிப்ஸுக்கு வந்து நம்ம பிங்க் கலர் கொடுத்தோம். ஸோ அதுதான். அண்ட் என்னுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால நேர் வகுட்டு எடுக்காமல் சைடில் எடுத்து சென்டர் பார்ட்டிஷன் மாதிரி இல்லாமல் சைட் பார்ட்டிஷன் போட்டு நம்ம மேலே வந்து பஃப் வச்சு பின்னியாச்சு. அண்ட் அது வந்து எப்பயும் போல் நார்மலான பின்னல் மாதிரி தான். ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுக்காக நம்ம அப்படியே விட்டாச்சு. ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் மை பெஸ்ட் லுக்குன்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் என்னோட என்கேஜ்மெண்ட்டில். ஸோ இந்த எல்லா லுக்ஸுமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. எந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரீஸ்லாம் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மை என்கேஜ்மெண்ட் சாரி வி காட் இட் ஃப்ரம் போத்தீஸ். போத்தீஸில் வாங்கியிருந்தோம்.
மற்ற 2 சாரியும் வந்து அங்கதான் வாங்கணும்னு நினைக்கிறேன், நாட் ஷோர். பிகாஸ் என்னுடைய கல்யாண புடவை மட்டும்தான் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல டைரக்டா போயிட்டு சில்க் வீட்லயே பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபுல்லா போத்தீஸ்ல தான் வாங்கியிருந்தோம். என்னோட ஹஸ்பண்டோட கிளாத்ஸும் அங்கே தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால வந்து ரொம்ப அழகா ஈஸியாக எங்களுக்கு மேட்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ எஸ், ரொம்ப குட்டி அழகா எங்களுக்கான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அழகா கண்டக்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். மை மேரேஜோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் டீகோட் பண்ணி நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கூட நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரைட் டு பியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் them to style their outfit as well. So yes, thank you so much for watching this video. I'll see you in my next video. Tata, bye bye.